ஈஸியாக ஒரு சமையல் செய்ய நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி சோறு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். தக்காளி சோறுன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் ஒரே குதூகலம் ஆயிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு முதலாவதாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு 100 கிராம் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருவோம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுறலாம். 2 கொத்து கருவேப்பிலையை உருவி உள்ளே போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி சேர்த்தாலும் பரவாயில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளை உள்ளே சேர்த்துக்குருவோம். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நமக்கு லேசான காரமும் இருக்கும். அதே நேரத்தில் தக்காளி சோறு நல்லா கலராகவும் இருக்கும். அந்த மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு தக்காளி சோறோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே இருந்த அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்காக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி எல்லாமே நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. எண்ணெய் லேசாக இந்தளவுக்கு பிரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சோறு நம்ம வடித்து வச்சுருக்குறோம். அந்த சோறு நல்லா இந்தளவுக்கு உதிரியாக ஆன உடனே அதை அப்படியே எடுத்து இந்த தக்காளி கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுலாம். நார்மலாக தக்காளி சோறு நம்ம குக்கரில் வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணி அதில் சோறை போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா இது வேறு மாதிரி இருக்கும். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு தக்காளி சோறு எந்த மெத்தடில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக செம்மையான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு தக்காளி சோறு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.